வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு நபார்டுலேருந்து புதுசா ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்ப தான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப தான் ஜாப் ரிலேட்டடா நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன உங்களால ஈஸியா பார்க்க முடியும். இந்த போஸ்ட்டுகளுக்கெல்லாம் நீங்க அப்ளை பண்றதுக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. விருப்பம் இருந்தா நீங்க அதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிருங்க. இதுக்கான பிரிலிமினரி எக்ஸாம் டேட் செப்டம்பர் 1ஆம் தேதி குடுத்துருக்காங்க. இது வந்து டென்டேட்டிவா தான் குடுத்துருக்காங்க. ஸோ சேஞ்ச் ஆகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மெயின்ஸ் எக்ஸாமுமே இருக்குங்க. அத நான் பின்னாடி சொல்றேன். இதுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கான வெப்சைட் வந்து www.nabard.org இந்த வெப்சைட்ல தான் நீங்க அப்ளை பண்ணணும். ஒன்லி ஆன்லைன் வழியா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். டோட்டலா நமக்கு 102 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அத டிபார்ட்மெண்ட் வைஸும் பிரிச்சு குடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வைஸும் பிரிச்சு குடுத்துருக்காங்க. நீங்க ஜஸ்ட் அத பார்த்துக்கங்க. நான் என்னென்ன போஸ்ட்டுன்னு டீட்டெயிலா சொல்லிர்றேன். ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஜெனரல். இதுக்கு நீங்க பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதுக்கு நீங்க எந்த டிசிப்ளின்ல வேணாலும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். சப்போஸ் போஸ்ட் கிராஜுவேட் நீங்க எம்பிஏ அல்லது பிஜிடிஎம் வச்சிருந்தாலுமே இந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். செகண்ட் போஸ்ட் சார்ட்டர்ட் அக்கவுண்ட். இதுக்கு நீங்க பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது கூட ஐசிஏஐ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்து தேர்ட் போஸ்ட் ஃபைனான்ஸ். இதுக்கு நீங்க பிபிஏ ஃபைனான்ஸ் அல்லது பேங்கிங் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா பிஎம்எஸ் ஃபைனான்ஸ் அல்லது பேங்கிங் முடிச்சிருக்கணும். இந்த குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இல்லைனா பிஜி டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் ஃபைனான்ஸ், அப்படி இல்லைனா எம்பிஏ ஃபைனான்ஸ், எம்எம்எஸ் ஃபைனான்ஸ் இந்த கோர்ஸ் வச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம். சப்போஸ் இந்த குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இல்லைனா நீங்க பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபைனான்ஸ்ல வந்து ஸ்பெஷலைசேஷனா ஏதாவது நீங்க டிகிரி வச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஃபோர்த் போஸ்ட் கம்ப்யூட்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதுக்கு வந்து நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன், மெஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதில ஏதோ ஒரு கோர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த குவாலிஃபிகேஷன் உங்க கிட்ட இல்லைனா நீங்க ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு டிஓஇஏசிசி இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த 2 குவாலிஃபிகேஷன்ல நீங்க எது வச்சிருந்தாலுமே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து ஃபிஃப்த் போஸ்ட் அக்ரிகல்ச்சர். இதுக்கு நீங்க அக்ரிகல்ச்சர் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா பிஜியில் வந்து சாயில் சயின்ஸ் அல்லது அக்ரானமி முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம். அடுத்தது அனிமல் ஹஸ்பண்ட்ரி. இதுக்கு வந்து நீங்க வெட்டனரி சயின்ஸ் அல்லது அனிமல் ஹஸ்பண்ட்ரி கோர்ஸ் படிச்சிருக்கணும். அடுத்தது ஃபிஷர்ஸ். இதுக்கு நீங்க பேச்சுலர் டிகிரி ஃபிஷர் சயின்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்தது ஃபுட் ப்ராசஸிங். இதுக்கு வந்து நீங்க ஃபுட் ப்ராசஸிங் அல்லது ஃபுட் டெக்னாலஜி அல்லது டைரி டெக்னாலஜி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்தது ஃபாரஸ்ட்ரி. இதுக்கு நீங்க பேச்சுலர் டிகிரி ஃபாரஸ்ட்ரியில கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்தது பிளான்டேஷன் அல்லது ஹார்டிகல்ச்சர். இதுக்கு வந்து நீங்க ஹார்டிகல்ச்சர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்தது ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். இதுக்கு வந்து நீங்க ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்தது டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட். இதுக்கு நீங்க சோசியல் ஒர்க், ரூரல் டெவலப்மெண்ட், ரூரல் மேனேஜ்மெண்ட், டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ், டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட், டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், எக்கனாமிக், டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ் இதில் ஏதோ ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதுக்கு நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ், எக்கனாமெட்ரிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேட்டிக்ஸ், அப்ளைடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேட்டிக்ஸ் இதில் ஏதோ ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்தது சிவில் இன்ஜினியரிங். இதுக்கு நீங்க சிவில் இன்ஜினியரிங்ல வந்து பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்தது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இதுக்கு நீங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்தது என்விரான்மென்டல் இன்ஜினியரிங். இதுக்கு வந்து நீங்க என்விரான்மென்டல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா என்விரான்மென்டல் சயின்ஸ் படிச்சிருக்கலாம். அடுத்தது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இதுக்கு நீங்க பெர்சனல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன், ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட், லேபர் லா இதில் ஏதோ ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்தது அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் கிரேட் ஏ ராஜ்யசபா கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து மாஸ்டர் டிகிரி இன் ஹிந்தி கேட்குறாங்க. ஸோ இதில் இருக்கிற குவாலிஃபிகேஷனுக்கு வந்து மோஸ்ட்லி நம்ம எலிஜிபிளாக இருக்க மாட்டோம். அதனால நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு மாஸ்டர் டிகிரி இன் இங்கிலீஷ் இருந்தாலுமே அப்ளை பண்ணலாம். பட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு குவாலிஃபிகேஷன்லாம் கேட்பாங்க இந்த போஸ்ட்டுக்கு. ஸோ அதனால் இதை நீங்கள் பெருசாக பார்க்க வேண்டாம். மற்ற போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான ஏஜ் லிமிட் மினிமம் 21, மேக்ஸிமம் 30. ஸோ இந்த ஏஜுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ப்ரிலிமினரி எக்ஸாமோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரிசோனிங் வந்து 20 கொஸ்டின் 20 மார்க், இங்கிலீஷ் லாங்குவேஜ் 30 கொஸ்டின் 30 மார்க், கம்ப்யூட்டர் நாலேஜ் 20 கொஸ்டின் 20 மார்க், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 20 கொஸ்டின் 20 மார்க், டெசிஷன் மேக்கிங் 10 கொஸ்டின் 10 மார்க், ஜென்ரல் அவேர்னஸ் 20 கொஸ்டின் 20 மார்க், எக்கனாமிக் அண்ட் சோசியல் இஷ்யூஸ் அது வந்து 40 கொஸ்டின் 40 மார்க், அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் 40 கொஸ்டின் 40 மார்க். ஸோ டோட்டலாக 200 கொஸ்டின் 200 மார்க்குக்கு எழுதணும். 120 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது. மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு போஸ்ட் வைஸ் தனித்தனியாக இருக்கும். அதில் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பும் இருக்குது, அப்ஜெக்டிவ் டைப்பும் இருக்குது. இதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஃபீஸும் இல்லை. பட் இன்டிமேஷன் சார்ஜஸ் மட்டும் 150 கேட்குறாங்க. மற்ற கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன் ஃபீஸ் 700 இருக்குது, இன்டிமேஷன் சார்ஜஸ் 150 இருக்குது. ஸோ மொத்தமாக 850 ரூபா ஃபீஸ் கட்டணும். கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.